ராயப்பேட்டை ஆயுதப்படை பெண் காவலரின் கையை பிளேடால் வெட்டிய மர்ம நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. 4 நபர்களிடம் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமனிடம் கேட்கலாம். சாலமன், என்ன நடந்தது? ஏன் அந்த பெண் காவலர் தாக்கப்பட்டிருக்கிறார்? அந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்களை தற்பொழுது விசாரணை வளையத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் என்னென்ன விஷயங்கள் தெரிவித்திருக்கிறார்கள்? விவரங்கள் என்ன? சென்னை ராயப்பேட்டை விஎம் தெருவில் உள்ள முண்டகக்கட்டி அம்மன் கோயில்ல தொடர்ச்சியாக கடந்த 10 நாட்களாக கோயில் திருவிழாவானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நேற்று இதே போல கோயில் திருவிழா நடைபெற்று கொண்டிருந்த போது அந்த திருவிழாவிற்கு வந்த சுமார் 10க்கும் மேற்பட்ட நபர்கள் தொடர்ச்சியாக அங்க மேளம் அடித்து கொண்டும் தொடர்ச்சியாக போதையில அங்க இருக்கக்கூடிய நபர்களிடம் ரகளையில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவலரான கௌசல்யா என்கிற அனுசியா என்பவர் அங்க இருக்கக்கூடிய போதையில் தள்ளாடி வந்த அந்த நபர்களிலிருந்து எச்சரித்து விலகி செல்லுமாறு கூறியுள்ளார். அப்போது ஆத்திரமடைந்த அந்த நபர்கள்ல குறிப்பிட்ட தகுந்த ஒரு நபர் திடீரென கையில் மறைத்து வைத்திருந்த பிளேடால் பெண் காவலர் வெட்டியதாக கூறப்படுகிறது. இதுல காயமடைந்த அந்த பெண் காவலரை உடனடியாக சக காவலர்கள் மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக அந்த பெண் காவலர் அளித்த புகாரின் பேர்ல தற்போது போலீசார் 4 பேரிடம் தீவிரமாக பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்தும் இந்த விசாரணையானது நடைபெற்று வருவதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீதர், அஜய், கிஷோர், சசி ஆகிய 4 பேரை பிடித்து அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுகிறது. இதுல அஜய் என்பவன் தான் இந்த பெண் காவலை பிளேடால் வெட்டி இருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து அவர்கள் விரைவில் இந்த 4 பேரும் கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.